ஏசாயா 48:18 என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அதிலே ஒரு பெரிய பெருக்கம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, பெரிதாயிருக்கும். சமாதானத்தில் ஒரு பெருக்கம் நமக்கு எப்போதும் தேவை. சமாதானம் பெரிதாயிருக்க வேண்டியது அவசியம். சமாதானம் மிக முக்கியம் என்பதினாலே கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு மகாராஜா சொன்னார் அல்லவா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம். கிறிஸ்துவனுடைய சமாதானம் அப்படியே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க ஆரம்பிக்க ஒருவேளை நீங்க கர்த்தருடைய வேதத்தின்படி 90% இப்ப நடந்துட்டு இருக்கலாமா, 91, 92 உங்க சமாதானமும் பெருகும் பாருங்க. அவைகள் பெரிதா இருக்கும். 100% வந்து எட்டும் போது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே, உங்கள் சமாதானம் நதியை போலவும் உங்கள் சமாதானம் கடலின் அலையை போலவும் இருக்கும். அப்படியே அலைகள் வந்து கொண்டே இருக்குது பாருங்க. அப்படி சமாதான அலைகள் உங்கள் மேல வந்து மோதிக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த அலை, அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் நமக்கு தேவை. சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதிலே உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், பெருகி இருக்கும், பெரிதாயிருக்கும். அந்த பெருக்கமும் நமக்கு தேவை பாருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வீட்டில் ஒருவேளை பிள்ளைகளுடைய சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு காத்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அதிலே ஒரு பெருக்கத்தை இன்று முதல் நீங்கள் காண்பீர்கள். பெருகவே பெருக பண்ணுவார். சமுத்திரத்தின் அலைகளைப் போல அது வந்து கொண்டே இருக்கும், பெருகிக் கொண்டும் இருக்கும். பெருக்கத்தை நாம் அதிலே காண வேண்டும் பாருங்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். மற்றவர்களுக்கு இருக்கிற சமாதானத்தை விட உன் பிள்ளைகளுடைய சமாதானம் வித்தியாசம். அதில் ஒரு பெருக்கத்தை வைக்கிறார், அது பெரிதாயிருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். நதி போல் இருக்கும் என்றால் நதி ஓடி வந்து கொண்டே இருக்கும். நதியானது ஒரு இடத்துல கட்டி நிற்கிற ஊரணி அல்ல. சமாதானம் நதியை போல இருக்கும்னா ஃப்ரெஷ்ஷா வந்துகிட்டே இருக்கும். புது தண்ணீர் வந்து கொண்டே இருப்பது போல பெருக்கம் எப்பயும் பெருகி கொண்டே இருக்கும் பாருங்க. வந்து கொண்டே இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருந்துகிட்டே இருக்கும். நதியின் ஓரத்திலே வீடு அமைந்து விட்டால் எப்பொழுதும் சுத்தமான தண்ணீர், புது தண்ணீர் ஃப்ரெஷ்ஷா வந்துகிட்டே இருக்கும். எடுத்துக்கொண்டே இருக்கலாம், பானம் பண்ணி மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதே போல ஆண்டவர் நம்முடைய சமாதானத்தை பெரிதாய் இருக்க பண்ணுவார், பெருக பண்ணி இருக்க பண்ணுவார். சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். அலைகள் போல தானம் வந்துகிட்டே இருக்கும். கடலின் அலைகள் ஓய்ந்து போவதில்லை, இருந்து கொண்டே இருக்கும். அப்படி உங்கள் சமாதானம் பெருகி இருந்து கொண்டே இருக்க அதிலே ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் வைப்பார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் மற்றவருடைய சமாதானத்தை விட. அவனிலும் இவன் பெருகுவான். எதுல நீங்க பெரியவர்களா இருக்க போறீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். உங்கள் இருதயம் பயப்படவே வேண்டாம். உங்கள் சமாதானம் பெரிதாயிருக்க பண்ணுவார். சமுத்திரத்தின் அலைகள் போல் வந்து மோதிக்கொண்டே பெருகிக் கொண்டே இருக்க பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நேரங்களில் நான் தேவனுடைய வார்த்தையை நற்செய்தி கூட்டங்களில் கொடுத்துவிட்டு நான் தங்கியிருக்கும் இடம் வந்தால் தேவ சமாதானம் எப்பொழுதும் இருப்பதை விட பெருகி இருக்கிறதை நான் காண்பேன். மிகவும் பெருகி இருக்கும். அதை ஒருவர் உணரக்கூடுமானால் வாழ்க்கை வாழ்ந்து என்ன காரியத்திற்காகவெல்லாம் உலகத்திலே நாம் வாழ்கிறோம், எல்லா பாக்கியத்தையும் பெற்றுவிட்டோம் என்பது போல தோன்றும். ஒவ்வொரு நற்செய்தி கூட்டங்களிலும் நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது முடித்த பிறகு அவ்வளோ ஒரு பெரிய சமாதானம் நிரம்பி நிற்கும்.
அதே போல என்னுடைய ஜெப அறையிலும் இப்படிப்பட்ட பரிபூரண சமாதானம் வந்து நிரப்புகிறதை நான் கண்டிருக்கிறேன். நம்மை நிரப்புவார். என்னுடைய சமாதானத்தை தர்றேன்னு சொன்னார்ல கிறிஸ்து, தம்முடைய சமாதானத்தை. அப்ப அதனுடைய அளவிலும் வசனத்தின்படி நீங்க பெர்சன்டேஜ் அதிகமா வசனத்தின்படி நடக்க 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 அதுல பெருக்கத்தை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏன்? கர்த்தருடைய வேதத்தை நீ மறந்தபடியால் உன் பிள்ளைகளை மறந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி மறக்காதபடி உங்க பிள்ளைகள் மேல் நினைவா இருந்து அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். மற்றவர்களுடைய எல்லையில் இருப்பதை விட கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இருக்கிற பாக்கியத்தில் ஒன்று சமாதானம். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அதான் ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயனா நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். இப்போ இருக்குது. இப்ப நான் வசனத்துக்கு கவனிச்சேன்னா பெருகிரும்யா. அது எவ்வளவு பெருக்கும்? சமுத்திரத்தின் அலைகள் போல இருக்கும்யா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது நமக்கு தேவை. அதில் ஒரு பெரிய பெருக்கம் தேவை. வெளியிருதயம் கலங்காது இருப்பதாக. இப்பொழுது ஆண்டவர் வந்தாலும் சரி என்று சொல்லத்தக்கதான ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சமாதானம் தேவை. தருவார். இன்றைக்கு தருவார். உங்களுடைய இதயத்தில் தருவார், உங்கள் குடும்பத்தில் தருவார், உங்கள் தொழிலில் தருவார். கிறிஸ்துவினுடைய சமாதானமே உங்களுக்கு உண்டாயிருக்கும் பொழுது வா, அது எவ்வளவு ஆனந்த பாக்கியமாயிருக்கும். ஆனந்த பாக்கியமாயிருக்கும். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் உண்டாவதா. அருள் ஆனந்த மோட்ச வழி காட்டினாரே, நீலை நாட்டினாரே, முடி சூட்டினாரே. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக நமக்கு எதிலே ஒரு பெருக்கம் தேவை? எப்பொழுதும் ஒரு பெருக்கம் கட்டாயம் தேவை என்கிற அத்தியாவசியமான ஒன்று எது? நம்முடைய சுகம், நம்முடைய சௌக்கியம், நம்முடைய நலன், நம்முடைய பலன். இதிலே ஒரு பெருக்கம் தேவையாயிருக்கிறது. என்ன பெருக்கம் தேவையாயிருக்கிறது? நம்ம வயதில் கூடும் பொழுது வால வயதின் நாட்களில் இருந்த பலன். காலேப் சொல்றாரு, நான் 40 வயசுல இருந்தப்ப இருந்த பலன் இப்ப இருக்குது. யுத்தத்துக்கு போக்கும் வரமா இருந்தப்ப இருந்த பலன் எனக்கு இருக்குது. முதிர் வயதாகும் பொழுது பலன் குன்றும் பொழுது இல்ல இல்ல, எனக்கு நான் வாலிப பையனா இருந்தப்ப இருந்த பலன் வேணும். ஆண்டவர் தரார். நம்முடைய வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. மாத்துறாரு. மாற்றி சுகத்தை தர்றார். செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வங்கள் என எடுத்து சொல்லுகிற 1-2 விசேஷமான ஒன்று சுகம், சௌக்கியமான வாழ்வு. ஆம், இது சுகமான வாழ்வு ஒரு பெரிய செல்வமே என்று நாம் சொல்லலாம். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அதிலே சுகத்தை தருகிறார். அதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 92:14-15, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் யாரு? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட அவர்கள் என்று சொல்லி 13ஆம் வசனம் சொல்லுகிறது. நாட்டப்பட்டவர்கள் அவர்கள். 15ஆம் வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஆலயத்திலே வந்து நாம் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிற நமக்கு ஒரு பாக்கியம். என்ன பாக்கியம் ஆண்டவர் தருகிறார்? இதோ அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள், கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள், புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். வாவ், இந்த பெருக்கம் தானே நமக்கு வேணும். முதிர் வயதிலும் கனி தரணும். முதிர் வயதில் நான் நடமாடணும், எழுந்து நடமாடி இருந்து
செயல்படணும். அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருக்கிறது, மனு குலத்திற்கு இருக்கிறது. என்றாலும் அதை குறித்து அழகாய் இங்கு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் தான் 92ஆம் சங்கீதம். இதில் எழுதியிருக்கிற காரியம் என்ன? கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ணுவதற்காக, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தராக இருக்கிற, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிற நமக்கு என்ன கிடைக்கிது பாக்கியம் அப்படின்னு சொன்னா, முதிர் வயதிலும் கனி தருவீர்கள். இது ஒரு பாக்கியம். முதிர் வயது அடைகிற பொழுதும் உங்க பேரப்பிள்ளைகளை கூப்பிட்டு ஜெபம் பண்றது. ஒருவேளை நீங்க பெட்டிலே படுத்திருந்தா கூட பேரப்பிள்ளைகளை கூப்பிட்டு கை வச்சு ஆசீர்வதிக்கிறது. முதிர் வயதிலும் கனி தரு, அல்லாவிட்டால் அவர்களுக்காக தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது. முதிர் வயதிலும் கனி தருகிறார்கள். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்போ உங்க வீட்டில் வயதில் முதிர்ந்துட்டீங்கன்னா கூட உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் வந்து கேட்கணும், ஏன் எனக்கு இந்த ஒரு ஆலோசனை சொல்லு, வயதில் மூத்தவராக இருக்கிறீர், நீர் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்போ உங்க வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைக்காக காத்திருக்கணும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகம் பலன் என்னும் ஒரு ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவாரானால் எவ்வளவு நலமாயிருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு சுகமும் பலனும் உங்களுக்கு கூடுமானால் எவ்வளவு நலமாயிருக்கும். பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்களானால் எவ்வளவு நலமாயிருக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, தலைமுடி விழுந்துகிட்டே இருக்குது, மெலிந்து போய்கிட்டே இருக்கிறேன். பயப்படாதீங்க. சமீபத்திலே சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய நண்பர் ஒருவர் போனில் பேசி கொண்டிருந்தார். அவர் ஒரு மருத்துவர். இப்போ அவர் கேட்டார், உங்களுடைய பிஎம்ஐ என்ன? பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள். வயதுக்கு ஏற்ற அளவு வெயிட் இருக்கணும். பசுமையும் புஷ்டியுமாய் நாம் இருப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திருவுள சித்தம். அப்படி தேவன் நம்மை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவன் உங்களை பலப்படுத்துவார். இப்பொழுது பலவீனத்தின் மத்தியிலேயே ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், இன்னும் எண்ணி 3 மாதங்களுக்குள்ளதாக நீ புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறதை உன் வீட்டாரே கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, வித்தியாசத்தை பாருங்க. அடிக்கடி சுகவீனப்பட்டு கொண்டே இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்க போகிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் இப்பொழுது சுகமாக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் சுகமாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இதோ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் எந்த நபர் அடிக்கடி சுகவீனப்படுகிறார், அவர்களை ஆண்டவர் தூக்கி எடுக்க போகிற நேரம், அந்த சுகத்தில் சுகம், சௌக்கியம், பலன், நலன் என்னும் ஐஸ்வர்யத்தில் பெருக்கத்தை தேவன் கட்டளையிட போகிறார். இதுதான் மிக முக்கியமாய் தேவை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஹெல்த் உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஜெபிப்பீங்க, நல்லதுதான், உண்மைதான், ஜெபிப்பீங்க, ரொம்ப நேரமே ஜெபம் பண்ணுவீங்க. சோகம் இல்லாமல் போனால் தான் ரொம்ப ஜெபம் வரும் முதல்ல இருக்கிறத விட. என்றாலும் அதை மனரமியமாய் செய்ய முடியுமா அப்படிப்பட்ட ஜெபத்தை? அப்போ நீங்கள் மனரமியமாய் தேவ சமூகத்தில் உலாவணும்னா உங்களுக்கு நல்ல பலன் வேண்டும். தேவன் தருவார், இன்றைக்கே தருவார். இயேசு கிறிஸ்து சிந்தினாரே ரத்தம், உந்தன் பாவபாரம் நீங்கியதே முற்றம். இயேசு கிறிஸ்து சிந்தினாரே ரத்தம், தழும்புகளால் பெற்றிடுவாய் நற்சுகம், தழும்புகளால் பெற்றிடுவாய் நற்சுகம். பரமனின் பாதத்திற்கு கோடி கோடி முத்தம். உனக்காக இயங்குகின்றது உலகம், அதை இயக்குகின்றவர் சர்வ வல்ல தேவன். தேவன் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவன், நீண்ட ஆயுசுள்ளவர் தந்திடுவார் ஜீவன். ஜீவன் உனக்காக இயங்குகின்றது உலகம்.